வணக்கம் சகோதர சகோதரிகளே, தூதுவளையில் ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ. மிளகு, சீரகம், தக்காளி, மிளகா, அதுக்கப்புறம் பூண்டு, அப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க இலை, புளி தண்ணி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ரசத்துக்கு ஆஸ் யூஷுவல் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இலை மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இலையை நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி அதை நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும்ன்றதுக்காக ஃப்ரை பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் ஒரு ஜாரில் அதை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இல்லைங்க, கொஞ்சம் கொரகொரப்பாக நம்ம அரைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நார்மலாக வானலில் நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு ரச தண்ணி நம்ம வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி, மஞ்சத்தூள், பெருங்காய பவுடரு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஃபைனல் டச்சாக வெல்லம் அதில் சேர்க்கலாம். வெல்லம் நல்ல டேஸ்ட் கொடுக்குன்றதுக்காக. அவ்வளோதான், தூதுவளை ரசம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.